இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு தான் டர்பி ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிட்டுன்னு நான் லண்டன் இஸ் ரெட்டுன்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க போல். ஸோ நேற்றே ஒருத்தன் கமெண்ட்டில் வந்து கலாச்சிக்கிட்டு இருந்தான், என்னென்ன இந்த முறை நீங்கள் பாட்லிங் தான் போலன்னு. எப்பா எங்கிட்டலாம் ஃபுட்பால் சண்டைலாம் போடாதரா, நான் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கேன்னே. பட் எனக்கே தெரியும் அவங்க பாட்டில் தான் ஆவாங்கன்னு. இப்போ தான் ரொம்ப நாளாக ஒரு கிளப்பை ஃபாலோ பண்ணுறதுனால சுதர்சன்லாம் திட்டுவான், ஏன் திட்டுறாங்கன்னு இப்போ புரியாது. இப்போ உண்மையிலே மேட்ச் பார்க்கும்போது இவங்க மேலே பிபி தான் ஆகும் போல். அப்படி ஒன்றும் டோட்டல் ஆட்டுறதுக்கு இவங்க நிறைய கோலே போட்டிருக்கலாம், அது என்னன்னு தெரியல. கேப்ரியல் எப்போதும் போல் ஒரு ஹெட்டர் ஒன்று போட்டார், அது 1 கோல் போல். அடுத்து ட்ரொசாடு நல்லா ஓடியாந்து ஒரு அடி ஒன்று, அது கேப்ரியல் போட்டது வந்து 1 கோல் போலையே. அதுக்கப்புறம் அவங்க இதில் ஒரு நல்ல கோல் அவன் போட்டான், நல்லா விளாண்டாங்க. ஆனால் இந்த ஹாவர்ட்ஸு அப்புறம் இந்த இவர் விங்கரு புதுசாக எடுத்தாங்களே, அவங்கள மாதிரிலாம் வேகமாக சொல்ல தெரியாதுப்பா, இது வீடியோவில் யோசிச்சுக்கிறேன். ஸ்டேர்லிங்கு எனக்கு இந்த சாக்கா போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் எப்படி ஒரு டீமை வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அந்த பக்கம் ஒன்றுமே இல்லை, ரைட்டு விங் ஸ்டேர்லிங்லாம் அவர் நின்று அப்படியே தட்டுவார் போல், ஓடலாம் மாட்டார் போல் தலைவர், ஒன்றும் போல். அவன் ஹாவர்ட்ஸும் ஒன்றும் அடிக்கலை, தெரியல நேற்று ஏதோ ஜெயிச்சிட்டோம். அதான் இப்போ ஒரு பேச்சு வேறு, கார்னர் இருந்தால் தான் அர்சனல் வந்து கோல் அடிப்பாங்க. சரி அப்படியாவது அடிக்குதே போட்டு ஒரு டிஃபெண்டர் வந்து எல்லா மேட்சும் கோல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு கேப்ரியல் வந்து ஒரு அண்டர்ரேட்டட் டிஃபெண்டர்ன்றாங்க. ஏன்னா எல்லாமே சாலிபாவை வந்து புகழ்கிறோம், சாலிபாவே வந்து கேப்ரியல் இல்லைன்னா என்னால் இந்த அளவுக்கு ஆட முடியாதுன்னு தான் சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கு முந்தின மேட்ச் மேன் யுனைடெட் மேட்சும் நான் பார்க்கல. இது வேணா 3:30 மணிக்கு பார்த்துட்டு தூங்குறதுக்கு வீட்டில் திட்டுவாங்கண்ணே. அதில் வந்து மேட்ச் பார்க்கல, வேலையாக இருந்தேன். அதில் பெனால்ட்டியில் தோத்தாங்களாமே, அதை போட்டு கத்திக்கிட்டு இருந்தேன். அந்த ஏஎஃப் டிவின்னு அர்சனல் டிவின்னு ஒன்று இருக்கும், ராபிங்கிற நடத்துவாப்பில், ஃபேன் பேஜாக இருந்துச்சு. இப்போ பெரிய ஃபேமஸான அஃபிஷியல் சேனலாக ஆகிடுச்சு. போட்டு கழுவி ஊற்றுறானுங்க. அர்டேட்டா வெளியே போன்றான், எல்லாரையும் வெளியே போன்றான். ஒருத்தர் அர்டேட்டா வெளியே போனால் அந்த இடத்துல யாரை கூட்டியாரவான்னு சொல்லு அப்படின்றாங்க. அதுக்கும் பதில் தெரிலன்றாங்க. இல்லை அந்த ஆள் வேஸ்ட்டு, ப்ராசஸ் 4 வருஷம் போயிடுச்சு, நம்ம ஒரு லீகை ஜெயிச்சே இவ்வளோ வருஷம் ஆச்சு, அறிவில்லையான்னு திட்ட ஆரம்பித்தானுங்க. அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதில் அவனுக்கு லைனாக இன்ஜுரி வேறு, கேப்ரியல் ஜீசஸ்க்கு மோசமான இன்ஜுரி, ஏசிஎல் டேரு, நெக்ஸ்ட்டாக ஒரு டேர் வர போல், வர்றதுக்கு மாதக்கணக்கில் ஆகுமா. சாக்கா வர்றதுக்கு ஃபெப்ரவரி மேலே ஆயிரும் அப்படின்ட்டானுங்க. அப்புறம் நுவானேரி ஒழுங்காக ஆடிக்கிட்டு இருந்தான் பாவம், அவனுக்கும் காலில் அடி போல். அந்த லூயிஸ் கெல்லிங்கிற பையன் வந்து லெஃப்ட் பேக் வந்து லாக் பண்ணிட்டாப்புல, ரொம்ப நல்லா விளாண்டாரு அப்படின்னாங்க எல்லோரும். அந்த பையன் நல்லா விளாண்டு அப்புறம் பாதியிலே இந்த கார்னருக்கு நிற்கும்போது சண்டை போட்டு இப்போலாம் கத்திக்கிட்டு ஸ்டைலாக ஏஞ்சி போனால் கேட்டால் என் பாட்டி பார்த்துட்டு இருக்குது, பாட்டி மட்டும் சீன் போட்டேன். அந்த 2 சின்ன பசங்களும் நுவானேரியும் லூயிஸ் கெல்லியும் நல்லா விளாண்டுருக்காங்க. இப்போ எல்லோரும் அடிபட்டதுனால இப்போ அட்டாக் என்ன பண்ணுறதுன்னு தெரில, காலை போட்டு எல்லாருக்கும் பேசிக்கிட்டு இருக்கு போல், ஜனவரி சைனிக்கு வாங்கலான்னு. இந்த விளாகோவிச்சை விடவே மாட்டேங்கிறானுங்க, ரொம்ப ஃபாலோ பண்ணேன். அந்த இப்போ பெஸ்லாம் அவர் வச்சு தான் ஆடிக்கிட்டு இருப்பேன் சென்டர் ஃபார்வர்டாக. இப்போ அவர் வந்து ஜுவென்டஸில் இருந்துட்டு பைஅவுட் ஆப்ஷனோட நீங்கள் லோனில் கேட்குறோன்னா அவன் வந்து பதில் அவன் அர்சனலே பயந்துக்கிட்டு ஓடுறான் அவன். அதுக்கப்புறம் மூவா அந்த பிளேயர் அவனை கேட்டிருக்காங்க, செஸ்கோ கேட்டிருக்காங்க, யாருமே பதில் இல்லை போல். அர்சனலாம் பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன், எதுக்கு போயிட்டு நம்ம வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டுன்னு. ஜுபிமெண்டி வரேன்ட்டாராம், அவர் வந்து அடுத்த சைனிங் வந்து அவர் இருக்குன்றாங்க. எல்லாருமே சொல்கிறது அர்சனல்லாம் ஏன் ஒரு ஸ்ட்ரைக்கரை வந்து இன்னும் சைன் பண்ணாமல் இருக்காங்க, எந்நேரமும் மிட்ஃபீல்டரும் டிஃபெண்டருமே அவர் சைன் பண்ணிருக்காரு. இப்போ யார் கேட்டால் அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரைக்கரே இல்லையான்னு. நீ ஏன் கை ஹாவர்ட்ஸை ஏன் நம்புதுன்னு தெரில. அட்டேட்டா கோலி மாற்றுச்சு, ராயா வந்தது, ஓகே சூப்பரு. இந்த பக்கம் சாலிபா, கேப்ரியல், அதுக்கப்புறம் கலிஃபோரி, பென் ஒயிட்டு, இந்த பக்கம் லாக்காய், இப்போ லூஸ் கலியும் வந்துருச்சு. மிட்டு வந்து ரொம்ப ஆச்சரியம், இந்த ஆள் அவுட்டு பூட்டகேஷன் நினச்சிட்டு இருந்த தாமஸ் பார்ட்டியை வந்து ரொம்ப நல்லா ஆடிக்கிட்டு இருக்காரு. போன மேட்சும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது. ஏன்னா சஞ்சய் வந்து ரொம்ப பாராட்டுவான், செம்ம கைன்னு அது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. தாமஸ் பார்ட்டே டெக்லான் ரைஸை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு பார்ட்டே வந்து திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்குறது பார்க்க நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் ஓகே. லெஃப்ட்டு கேப்ரியல் மார்டினெல்லி கன்சிஸ்டன்சிங்கிறதே சுத்தமாக இல்லை போல். அவன் ஒரு சாக்கா மாதிரியே ஒரு ஸ்டார் பாயாக தூக்கி இறக்குனாங்க. ஆனால் குட்டுன்னு ஓடுறான், எல்லாம் பண்ணுறான், ஆனால் பந்தடிக்கிறது மட்டும் வர மாட்டேங்குது. ரைட்டில் சாக்கா போனதுக்கப்புறம் ஒன்றும் புரியல. ஜீசஸ் இருந்தாலும் போயிடுச்சு. இப்போ நமக்கு தேவை வந்து ஒரு கோல் அடிக்கிற ஒரு ஆள், ஒருத்தர் ஸ்ட்ரைக்கர் தேவை. அதில் ஒரு கமெண்ட் படித்தேன், ஒரு டைமில் வெங்கர் வந்து அவரோட எண்டிங் டைமில் வந்து மிட்ஃபீல்டர் வாங்குறது டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணார். அதே மாதிரி தான் அட்டாக்கும் இருக்குது போல், ஏன் ஸ்ட்ரைக்கருக்கு வந்து இவ்வளவு யோசிக்கிறாருன்னு தெரியல அப்படின்றாங்க. ஸோ நமக்கு தேவை அடுத்து ஸ்ட்ரைக்கர் தான். கப்பு ஜெயிக்குமானா நான் வரல, ஏன்னா மேன் சிட்டி டவுன் ஆகுதுன்னு தெரிஞ்சோடனே நல்ல ஒரு வாய்ப்பாக நினச்சேன். கடைசியில் பார்த்தா லிவர்பூல் வந்து சூப்பராக ஆனி ஸ்லாட் அவர் வந்து வந்தாட்டு ப்ராசஸாக நம்பலை, எடுத்தோடனே சல்லுன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சாலாக்கு கடைசி சீசன்னால நல்லா ஆடுறாரான்னு தெரில. ஸோ அவங்க முதல்ல இருக்காங்க.
நாட்டிகம் ஃபாரஸ்ட்லாம் ஒரு ஆளுங்கன்னு அவங்கள முந்திலாம் வந்துட்டோங்கிறதுக்குன்னு இப்போலாம் ரேட்டிங்கில் நீ லீகில் டேபிளில் நிற்கிற மாதிரிலாம் இருக்குது. ஜெய் நல்லா ஃபுட்பால் பேசுகிறேண்ணா அப்படியே ஜெய்ய ஆச்சரியமாக பார்க்குறேன். அண்ணன் எது சொன்னாலும் கற்றுக்கிறாரு சீக்கிரம். இதே சாமா இருந்தால் அது அர்சனல் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிளேயர் மாச நேமா எனக்கெல்லாம் தெரியாது. இன்றைக்கி நீ ஆடுறியா, இன்றைக்கி நீ தோக்கிறியா, அவ்வளோதான் எனக்கு. அதனால் என்ன சொன்னாங்க, ஒரு கிளப்பில் வந்து ஒரு 3 to 4 ஒரு வேர்ல்டு கிளாஸ் பிளேயர் இருந்தால் தான் தே கேன் மூவ் டு அதர் லெவலு. அர்சனல் அப்படி யாரும் இல்லை அப்படின்றாங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம். எல்லாம் புது பிளேயர்ஸாக இருக்காங்க. அர்டேட்டா வந்து இது பார்த்தா நான் பார்க்க ஆரம்பித்த போது அது எவ்வளோ மோசமாக இருந்துச்சு. ஏன்னா நான் அர்டேட்டாவில் தான் நான் ஃபுட்பாலே பார்க்க ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்ததுக்கப்புறம் என்ன பெட்டராக இருக்குன்னு தெரியுது. ஆனால் அது போதாது இல்லை அப்படின்றாங்க. கிளப்புக்குன்னு ஒரு பேர் இருக்குது, இவ்வளோ வருஷம் ஜெயிக்கலை, இனிமேமா ஜெயிக்காமல் இருக்கிறது, ஏதாவது ஒன்று பார்த்து பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ ஸ்ட்ரைக்கர்னால் வேறு யாருமே இல்லையே, அப்போது எல்லோரையும் அமிச்சாச்சு. வாங்கிறதுனா கியோர்கஸ் அந்த பையன் பேர். ஆமாம், ஸ்போர்ட்டிங்கில் இருக்காப்புல. ஸ்போர்ட்டிங்கில் தானே நம்ம அமோரின்னா அவர் தானே வந்தார் மேன் யுனைட்டடுக்கு. தெரில, கமெண்ட்லேயே கரெக்ட் பண்ணிப்பாங்க, நான் தானே என்னன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ கியோர்கஸ் அவனையும் ட்ரை பண்ணுறாங்க போல். அவன் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். காசு தான் இருக்குது, சரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ அதுதான். ஸோ அடுத்த மேட்ச் யார் கூடன்னு தெரில, அப்படியே ராஜா எதையும் பார்ப்போம். அடுத்த மேட்ச் யார் கூட ஏவிஎல்னா ஆஸ்டன் வில்லா கூட இன்னும் 1 day 6 hours 16 minutes 19 seconds இருக்குது அடுத்த மேட்ச்சுக்கு. ஸோ போன மேட்ச்சில் கேப்ரியலுக்கு வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச்னு நினைக்கிறேன். இன்னொன்று, ஓடிகார்டு இல்லாமல் மேட்ச் வந்து டோட்டலாக அவுட்டாக தெரியுதுன்னு சொல்கிறாங்க எல்லோரும். ஏன்னா வேறு நல்ல பிளேயர் ஒருத்தர், ஐ கேன் சி ஓடிகார்டு சேஞ்சஸ் த என்டையர் மேட்ச். ஓடிகார்டு இல்லாதப்போ அர்சனல் வேறு மாதிரி இருக்குது, ஓடிகார்டு இருந்தால் வேறு பவர்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. ஸோ சாலிபா இல்லைனா டிஃபென்ஸே அவுட்டு, ஆடிகார்டு இல்லைனா மிட்ஃபீல்டே அவுட்டு அப்படின்னு யாராவது ஒருத்தர் இல்லைனா அந்த மேட்ச்சே அவுட்டுங்கிற மாதிரி இல்லாமல் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இதோடு இருந்தால் அர்சனல் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு அமெச்சூர் ஃபுட்பாலர், அர்சனல் ஃபேன். இப்போ நான் வேறு கிளப்பும் மாற்றலான்னு பார்க்குறேன், நான் மாற்ற முடியாது போல், அனௌன்ஸ் பண்ணிட்டேன் போல் அர்சனல்னு. அந்த கருமத்தை நானே வச்சு தொலைகிறேன். 2nd place 3rd place ஏதோ ஒன்று. இதுதான் இன்றைய ரெட்டை துப்பாக்கி. இப்போ நான் மட்டும் தான் இருக்கேன் ஒத்த துப்பாக்கியா. அடுத்த மேட்ச்சை முடிச்சுட்டு பேசுகிறேன். இனிமேல் தொடர்ந்து நான் தனியாக வந்துடுறேங்க. சாமா உள்ளே விட வேணான்னு இருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட்டி